ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. ஒரு புதுமையான ரெசிபின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இது பண்ணது கிடையாது, இன்றைக்கி பண்ணி பார்க்க போகிறோம். என் வீட்டுக்கார்ட்ட பன்னீர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு கேட்கும்போது, அவர் பன்னீரை வந்து நீ எப்போவும் பண்ணுற மாதிரி இந்த பட்டர் மசாலாவோ இல்லை பாலக் பன்னீரோ பண்ணாத அப்படின்ட்டாரு. எனக்கு வந்து பன்னீரை துருவி ஒரு புர்ஜி மாதிரி ஏதாவது பண்ணி கொடுனாரு. நம்ம இந்த வாட்டி சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஏதாவது எடுத்து போனார். ஒரு மசாலா புர்ஜி மாதிரி ஒன்று பண்ணி கொடுனாரு. சரி, எப்போவும் பண்ணுற மசாலா புர்ஜி பண்ணால் போர் அடிக்கும் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி வந்து அமிர்தஸ்தரி பன்னீர் புர்ஜி தாங்க பண்ண போகிறோம். கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். AMRITSARIன்னு வரும். இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் பன்னீர்லேருந்து ஒரு பாதி மட்டும் எடுத்து நான் துருவி வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா ஃபுல் பன்னீர் வந்து நமக்கு அவ்வளோ செலவாகாது. ஸோ இதில் பாதி மட்டும் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சிட்டேன். கொஞ்சம் இந்த சங்கியாக இருந்தால் ஓகே தான், நல்லா தான் இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நான் அப்படி வச்சுட்டேன். இந்த ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே பார்த்து எடுத்து வச்சிட்டேங்க. இது யூடியூப்பில் தாங்க பார்த்தேன் நான். சரி, பன்னீரை வச்சு வேறு புதுசாக என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த ரெசிபி கண்ணில் பட்டுச்சு. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கும் நான் செஞ்சு காமிக்கலான்னு சொல்லி எடுத்திருக்கேங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று ஃபுல்லாக எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடித்து எடுத்துக்கணும். நான் வந்து மிக்சியில் தான் போட போகிறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூளையும் 1-2 கோர்ஸாக நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாங்க. ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா. நீங்கள் பச்சை மிளகா வந்து 2 போதுன்னா 2ஓட நிப்பாட்டிடலாம். ஏன்னா மசாலா பொடியும் சேர்ப்போம், காரம் தூக்கலாயிரும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் தாங்க இந்த ரெசிபிக்கே மெயின். நல்லா கெட்டி தயிர் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இங்கே உள்ள மசாலா பொடி, மஞ்சத்தூள், சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், மிளகா தனியாத்தூள், இது எல்லாத்தையும் இதில் கலந்து வச்சுக்க போகிறோம். இதை ரெசிப்பியில் ஆட் பண்ண போகிறோங்க. அப்புறம் கடலை மாவு தேவைப்படும். ஒரு 2 டீஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பட்டரில் நல்லா நம்ம வறுத்து சாட்டே பண்ணிவிட்டு ரெசிப்பியில் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ இதெல்லாம் தான் தேவையான விஷயங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ தட் ஈஸியாக முடிஞ்சிடும். இதை முதல்ல பண்ணி வச்சிடலாங்க. இதெல்லாம் ப்ரீ ஒர்க் மாதிரி. இதை பண்ணி வச்சுட்டு நம்ம ரெசிபிக்கு போகலாங்க. பூண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி 1-2 இடித்து எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் போட்ட மாதிரி மிக்சியில் போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக மட்டும் கொண்டு போயிடாதீங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து தயிரெல்லாம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து கலந்துடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இதில் இங்கே உள்ள மசாலா பொடியை கலந்துடலாங்க. ஸோ என்னென்னு எடுத்துருக்கோன்னா, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் மிளகா தனியா கலந்தது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாவும் தனியாவும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாகவே 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரே இதில் 2ம் கலந்துருக்கிறனால இது அப்படியே உள்ளே சேர்த்துடலாங்க. நாங்கள் மோஸ்ட்லி இந்த தயிர் யூஸ் பண்ணி ரெசிபி பண்ணதே கிடையாதுங்க. என்னமோ தெரில, அந்த ரெசிப்பியில் தயிர் ஆட் பண்ணால் பிடிக்காது எங்களுக்கு. பட் இருந்தாலும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? சில நேரம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்காமையே வந்து இது நல்லா இல்லைன்னு சொல்லிகிட்டு இருப்போம். அதனால் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஸோ நல்லா வந்து லங்ஸ் இல்லாமல் இதை கலந்து ஓரமாக வச்சிடலாங்க. நான் ஒரு ஃப்ரை பேன் வச்சாச்சுங்க. நான் வந்து கேஸ்ட் அயர்ன் பேன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பட்டரில் நம்ம இந்த கடலை மாவை வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. கூட கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இதை வறுத்து நம்ம தயிரோடு சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டர் சேர்த்துக்கலாங்க. ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுக்கலாம், ஸோ தட் கருகாமல் இருக்கும். இதில் வந்து இது உருகவே நம்ம வந்து இந்த கடலை மாவை சேர்த்துருங்க. ஜஸ்ட் நான் 2 டீஸ்பூன் தாங்க எடுத்துருக்கேன், ரொம்ப தேவைப்படாது. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போக நம்ம வறுத்து எடுத்துக்கிறோங்க. ஏன்னா நமக்கு கடலை மாவு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு இந்த காஷ்மீரி சில்லி பவுடரை சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு அந்த கடலை மாவோட இதை லைட்டாக ஒரு 10 செகண்ட்ஸுக்கு இப்படி ஒரு கலர் பண்ணிவிட்டு, கிளற உங்களுக்கு அந்த ஸ்மெல் போகும். அந்த என்ன சொல்கிறது, காஷ்மீரி சில்லி போடும்போது கொஞ்சம் பொரியும். அந்த மிளகாத்தூள் பொரியும் போது
அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தயிரோடு சேர்த்து கலந்துடுறோங்க. அதுக்கப்புறம் மெயின் ரெசிபிக்கு போகிறோம். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் உங்களுக்கு. தயிரில் எடுத்து ஊற்றிடலாங்க. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 10-12 செகண்டுக்கு நீங்கள் வதக்கினா போதும். அந்த மிளகாத்தூள் போட்டுட்டு பார்த்து கவனமாக ஊற்றுங்க. ஏன்னா இந்த கடாய் கொஞ்சம் ஹெவி, அதனால கவனமாக இதை ஹோல்டு பண்ணணும். நான் வந்து இப்போது அந்த நெக் ஹோல்டரை வச்சு தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் ஷேக்கெல்லாம் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கலந்து வச்சுட்டு நம்ம மெயின் ரெசிபிக்கு போகலாங்க. இதுதான் உங்களுக்கு மெயின் மசாலா. நம்ம அந்த வெங்காய தக்காளி வதக்கினதுக்கப்புறம் இதை போட்டு தான் ஃபுல் ரெசிபியும் வந்து எண்டு பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. ரெசிபிக்கு போயிடலாங்க. ஸோ அதே கடாய் தான் வச்சுருக்கேன். நான் அலாசெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ அதுலேயே நம்ம அடுத்ததுக்கு போயிடலாங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். விழவே மாட்டேங்குது சில நேரம், அப்படி தான் விழவே விழாதுங்க. கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுக்கிறோம். ஃப்ரை ஆயில் தான். அப்புறம் இந்த ஆயில் கேன் வந்து உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா, மோர் தென் ஒரு 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் கிட்ட ஆகிருக்கும். சூப்பராக இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபினிஷு. ஊற்றும் போது உங்களுக்கு எண்ணெய் வந்து கரெக்டாக விழுது. ரொம்ப ஓவராக விழலை, அளவாக விழுது. அண்டு நல்லாவும் இருக்குங்க. பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டு இன்னொன்று, நாங்கள் வந்து கீழே ஒரு லேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ தட் நல்லெண்ணெய் ஆகட்டும் ஃப்ரை ஆயில் ஆகட்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ரெண்டும் ஒரே சைஸ் இல்லையா. அதனால் இது வந்து ஃப்ரை ஆயிலுக்கு எஃப்னு போட்டிருக்கேன், நல்லெண்ணெய்க்கு ஜிங்லி ஆயில் ஜி ஆயில்னு போட்டு வச்சாச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூஎஸ்லேருந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னோடய அமேசான் அந்த லிங்க் வந்து அந்த ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தாளிப்பு எதுவும் கிடையாதுங்க. டைரெக்டாக நம்ம வெங்காயம் சேர்த்துட்றோம். வேணும்னா நீங்கள் தாளிப்பு எதாவது சீரகம் சோம்பு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடித்ததை சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1-2 அரைச்சி வச்ச இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துடலாங்க. காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு 2 இல்லை 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் 1-2 போதுன்னா குறைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நீங்கள் இதே அளவு காரம் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஸோ தட் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ ரெசிபிக்கான அளவு உப்பு இதுலேயே சேர்த்துட்றோங்க. நம்ம எதுலேயுமே சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நமக்கு வெங்காயத்து கூட இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டுங்க. பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வாடை போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸோ குயிக்காக உங்களுக்கு ஸ்மேஷியாக வதங்கிடும். நம்ம லிட்டு போட்டு இப்போ மூட போகிறோம். அங்கங்கே உங்களுக்கு லைட்டாக இப்படி இதாக இருக்கும், அதை லைட்டாக இப்படி ஸ்க்ரேப் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து நம்ம அந்த தயிர் விழுது தண்ணி எல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் வந்துடும். ஏன்னா நான் லிட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன் தக்காளி வதங்கிறதுக்கு. ஸோ திறந்து நான் 2-3 வாட்டி கலந்து விட்டுட்டேங்க. ஸோ உங்களுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற விழுதை உள்ளே சேர்த்துடலாங்க. மீடியம்லேயே வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். நல்லா திக்காகிடுச்சுங்க. இந்த கடலை மாவெல்லாம் நம்ம எண்ணெயில் பட்டரில் நல்லா நம்ம வறுத்து ஆட் பண்ணது இன்னும் திக்காயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துக்கிறோம். நான் கொஞ்சம் தண்ணி அலாசி பிடிச்சிட்டு வந்துடுறேங்க. நான் அந்த தயிர் கலந்து வச்ச பவுலை கொஞ்சம் அலாசி எடுத்துக்கிட்டேன். மேற்கொண்டு மிக்சியில் அந்த இஞ்சி பூண்டு போட்ட தண்ணி அலாசி வச்சுருக்கேங்க, அதுலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் இது பண்ணிவிட்டேன். இப்போ முதல்ல தயிரை கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு நம்ம இந்த தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டுங்க, நம்ம பன்னீரை சேர்த்துடலாங்க. தண்ணியை ஊற்றிடலாங்க. நான் ஸ்லோ டு மீடியமில் தான் வச்சுருக்கேன். கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்பவும் நிறைய சலசலனும் போயிடக்கூடாது. நம்ம சப்பாத்திக்கு எதுக்கு தொட்டுக்கிறோமோ அதுக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க டேஸ்ட்டு. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். ஏன்னா இந்த மாதிரி நமக்கு தெரியாத ரெசிபி ஒரு டைம் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வரும்போதே நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை ஓடுது. என் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், இன்றைக்கி இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. பார்த்தேங்க, சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி அந்த தயிரோட டேஸ்ட்டு நல்லாவே வருது.
இப்போ நானும் கொஞ்சம் டேஸ்ட் உங்கள் முன்னாடியும் காமிக்க போகிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. தயிரை வச்சு இந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஏதோ ஒரு ரெசிப்பியில் எப்போயாச்சும் நான் ஒரு ஸ்பூன் சரி ஒரு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணி பார்க்கலாமேன்னு போட்டிருக்கேனே தவிர தயிரை மட்டுமே வச்சு பண்ணதே கிடையாதுங்க. கறி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. ஸோ எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட அந்த பட்டரு எண்ணெயெல்லாம் அப்படியே வந்து மேலே தெளிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்மளுடைய ஹீரோ ஆஃப் தி ரெசிபியை ஆட் பண்ணுறோம். பன்னீர் நல்லா இப்படி தூணாப்பில் ஆட் பண்ணி விட்டுறலாங்க. அப்போ தான் அங்கங்கே போய் சேராது. இன்னும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ஆட் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும். எனக்கு கன்சிஸ்டன்சி இப்போ கரெக்டாக இருக்குது. பட் பன்னீர் ஆட் பண்ண பிறகு மேபி இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லைங்களா. ஸோ பன்னீரை போட்டுட்டு கலந்துட்டு அப்படியே லிட்டு போட்டு மூடிடலாங்க. கொஞ்சம் மசாலா இறங்கட்டும். நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் பார்த்துட்டேன். எதாவது தேவைப்பட்டு ஆட் பண்ணலான்னு நினச்சேன். பட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சம் லிட்டு போட்டு முடிகிற போகிறேன். பன்னீர் கொஞ்சம் போய் நல்லா மிங்கிள் ஆகட்டுங்க. நீங்கள் வந்து ரொம்ப நான் வந்து கொஞ்சம் ஃபைனான துருவுறதுல பன்னீரை துருவியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க. ரொம்ப மூடணுன்னு அவசியம் இல்லை. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா பன்னீர் ஆட் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோலேயே வச்சுக்கோங்க. பார்த்துடலாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி திறந்து கலந்து டேஸ்ட்டும் பார்த்துட்டேங்க. சூப்பராக இருக்குங்க. நமக்கு அந்த பன்னீர் வந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து இது எப்படி இருக்குமோ ஏதுமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி அது மேலே இதை வந்து நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தூவிடுங்க. எவ்வளோ தேவையோ தூவிட்டு இதில் நீங்கள் கஸ்தூரி மேத்தி வேணால் அது கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். தூவி கலந்துட்டு இறக்கிட்டிங்கன்னா ரெடிங்க. அருமையாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்குங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக வந்திருக்கு. இன்றைக்கான ரெசிபி பார்த்துருப்பீங்க. அம்ரிஸ்டர் பன்னீர் புர்ஜி எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோன்னு. அற்புதமாக வந்திருக்குங்க. நான் நினச்சே பார்க்கல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.